யூசுவலாவே பயாலஜி லேப் இல்லன்னா பயோகெமிஸ்ட்ரி லேப்ல தானே பாக்டீரியாலாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்லயும் ஒரு லேப் இருக்கு. அந்த லேப்லயும் நம்ம பாக்டீரியாலாம் யூஸ் பண்ணுவோம். அது எந்த லேப்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வித் மீ. இது எபிசோட் நம்பர் 4. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, கர்டோட ஃபார்மேஷன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து லாக்டோஸ் அப்படிங்கிற இயற்கையான சர்க்கரை அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கெசைன் அப்படிங்கிற மில்க் புரோட்டீனும் அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த பால்ல வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிரை வந்து ஆட் பண்ணும்போது அது என்னவா ஆகும்? ஃபுல்லாவே அந்த பால் எல்லாமே வந்து ஃபெர்மெண்ட் ஆகி தயிரா வந்து மாறி இருக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பால் இருக்குல்ல, அது கூட வந்து நம்ம ஸ்டார்ட்டரை வந்து ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ட்டர் வந்து என்னன்னா, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவை ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா, அந்த லாக்டோஸை போய் சாப்பிட்டு நம்மளுக்கு மட்டும் தான் சுகரை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். பாக்டீரியாவுக்கும் சுகரை தான் பிடிச்சிருக்கு. அது லாக்டோஸை போய் சாப்பிட்டு லாக்டிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ரீப்ரொடக்ஷனும் வந்து நடக்குது. இதனால வந்து இந்த லாக்டிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும்னா, கெசைன் அப்படிங்கிற அந்த மில்க் புரோட்டீன் இருக்குல்ல, அது கூட போய் சேர்ந்து அந்த கெசைன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதை வந்து ஓப்பன் செயினாக மாற்றி ஒன்னோட ஒன்று சேர்ந்து அது ஒரு காகுலேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது தயிர் வந்து உறையுது. இவ்வளோதான் தயிர் உருவாகுறது. இப்போ மில்க்னு பார்த்தீங்கன்னா, அதோட pH வேல்யூ வந்து நியூட்ரலா தான் இருக்கும். அதுவே கர்ட்ல பார்த்தீங்கன்னா, pH வந்து அசிடிக்கா இருக்கும். இதே மாதிரி மார்க்கெட்ல யோகட் அப்படிங்கிற ஒரு தயிரும் இப்போ பரவலா பேசப்படுது. இந்த யோகட் அப்படிங்கிறது என்னன்னா, இதோட pH வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது இண்டஸ்ட்ரியல்ல தான் உருவாக்குறாங்க. இது வந்து ஒரு சர்டின் டெம்பரேச்சர். இப்போ நம்ம எப்படி கர்ட் வந்து ஒரு வார்மான மில்க்ல அதோட ஸ்டார்ட்டரை ஆட் பண்றோம். அதே மாதிரி அது ஒரு சர்டின் டெம்பரேச்சர்ல தான் அதோட ஸ்டார்ட்டரை வந்து ஆட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அசிட்டிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, எதுக்கு வின்டர் சீசனில் கர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உறையிறதில்ல அப்படிங்கிறது, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.